தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் சர்வீஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏர்டெல் அண்ட் ஜியோ சிம் 2த்துக்குமே நான் வந்து லைவா வந்து பண்ணி காமிக்கிறேன். இன்டர்நேஷனல் ரோமிங் சர்வீஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் மறக்காம ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க வந்து அப்ராட் போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்தியால இருக்கும்போதே இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 121 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து அனுப்புற மாரி இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா எந்த சிம்ல வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரோமிங் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த ஒரு சிம்ல நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த மாரி கேப்ஸ்ல தான் நீங்க வந்து டைப் பண்ணணும். நீங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணி அனுப்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிப்ளை எதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா இந்த ஐஆர் ஸ்டார்ட் என்ற மாரி நீங்க கேப்ஸ்ல டைப் பண்ணிட்டு, கரெக்ட்டா சிம் வந்து சூஸ் ஆகியிருக்கா பாருங்க. நீங்க வந்து 2 சிம் வச்சிருந்தீங்கன்னா, அதில எந்த சிம்முக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதற்கு நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து ஏர்டெலுக்கான ப்ராசஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இமிடியேட்டா ஒரு ரிப்ளை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி உங்களுக்கும் வந்து வரும். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட்டா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜியோ சிம்முக்கு எப்படி பண்றது அத பத்தி சொல்றேன். இதற்கு நம்ம வந்து மெசேஜ் வழியா பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மை ஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதற்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மை ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலயும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்றீங்கனாலும் ஒண்ணு தான். இல்லன்னா முன்னாடியே கூட நீங்க பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மொபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம். இங்கே கீழ ஆக்டிவேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒண்ணு காட்டும். ஸோ ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு 3 மினிட்லயே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இது போல தான் வந்து நீங்க ஜியோ சிம்முக்கும், ஏர்டெல் சிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.